திருச்செந்தூர் முருகனை தேடி அலைந்த ஒரு பக்தனுக்கு, இனி நீ என்னை தேடி அங்க வர வேண்டாம், நானே உன்னை தேடி இங்க வர்றேன் அப்படின்னு முருகன் நேர்ல வந்து சொன்னதா சொல்லப்படுற ஒரு அதிசய ஆலயம் ராமநாதபுரத்துல இருக்கு. அது மட்டுமில்லாம கடலுக்கு அடியில மறைஞ்சிருந்த சிலைகளை தேடிப் போனவங்களோட உடம்பெல்லாம் ரணமானதும், அந்த ரணத்தை எல்லாம் தீர்த்து வச்ச முருகனோட வரலாறும் பலருக்கும் தெரியாத ஒரு சிலிர்ப்பூட்டும் உண்மையாகும். ராமநாதபுரத்துல இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவுல தேவிப்பட்டினம் போற வழியில இருக்கிற பெருவயல் கிராமத்துலதான் இந்த அற்புதமான ரணபலி முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு. கல்வெட்டுகள்ல இந்த ஊர் பெருவயல் கலையனூர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சேதுபதி மன்னர்கள ஒருவரான குமாரமுத்து விஜயரகுநாத சேதுபதி காலத்துல 1741 ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஆலயத்தோட மூலவர் சிவசுப்பிரமணிய சுவாமி. இவரே ரணபலி முருகையா அப்படின்னு செப்பேடுகள்ல புகழ்ந்து எழுதியிருக்காங்க. ராமநாதபுர மன்னரோட தளபதியான தளவா வைரவன் சேர்வைக்காரர், திருச்செந்தூர் முருகன் மேல அதீத பக்தி கொண்டவர். அடிக்கடி திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் செய்தது அவர் வழக்கமா வச்சிருந்தாரு. ஒருநாள் அவரோட கனவுல வந்த முருகப் பெருமான், நீ திருச்செந்தூர் வரவேண்டாம், தேவிப்பட்டினம் கடல்ல எலுமிச்சை பழமும் மாலையும் மிதக்குற இடத்துக்கு அடியில என்னோட சிலைகள் இருக்கு, அதை எடுத்து கோயில் கட்டு அப்படின்னு உத்தரவிட்டாரு. இதே மாதிரியான ஒரு ஆச்சரியமான கனவு பத்ரகாளி உபாசகரான உத்தரகோசமங்கை ஆதிமங்களேஸ்வரர் குருக்கள் கனவுலையும் தோன்றி அவரையும் தேவிப்பட்டினம் கடலோரத்துக்கு போகச் சொல்லி முருகன் கட்டளையிட்டாரு. இவங்க 2 பேரும் தேவிப்பட்டினம் கடலோரத்துக்குப் போனப்போ வானத்துல ஒரு கருடன் குறிப்பிட்ட கடல் பகுதியை வட்டமிடுறத பார்த்து சிலிர்த்து போனாங்க. உடனே சிலைகளை எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ள போன வீரர்களுக்கு பெரிய காயங்களும் தழும்புகளும் ஏற்பட்டு உடலெல்லாம் ரணமான நிலையில வெளியே வந்தாங்க. இத பார்த்த தளபதி சேர்வைக்காரர் முருகனை மனமுருக வேண்டிட்டு அவரே கடலுக்குள்ள பாய்ந்து அதிசயமான ஒரு வேலையும் சிலைகளையும் கண்டெடுத்து வெளியே வந்தாரு. கடலுக்குள்ள போன வீரர்களுக்கு ஏற்பட்ட ரணத்தையும் தன்னை நாடி வர்ற பக்தர்களோட வாழ்க்கையில இருக்கிற ரணங்களையும் அவர் அழைக்கிறதுனால இவருக்கு ரணபலி முருகன் அப்படிங்கிற பெயர் நிரந்தரமா நிலைச்சுடுச்சு. கடலுக்குள்ள இருந்து கிடைச்சது சாதாரண வேல் கிடையாது. அந்த வேல்ல முருகப் பெருமானோட உருவமே பொறிக்கப்பட்டிருந்தது பார்த்து எல்லாரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போனாங்க. அதுக்கு சத்துரு சம்ஹாரவேல் அப்படின்னு பெயர். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இங்க வந்தப்போ, நான் எத்தனையோ தலங்கள்ல முருகனை தரிசிச்சிருக்கேன், ஆனா வேல்ல முருகன் உருவம் பதிஞ்சிருக்கிறத இங்கதான் பார்த்தேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சொன்னாரு. அந்த வாசகம் இன்றும் ஆலயத்துல இடம்பெற்றிருக்கு. கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான 5 நிலை ராஜகோபுரத்தோடு நுழைவு வாயில்ல ஆதி மங்களேஸ்வர குருக்களும் பத்ரகாளி அம்மனும் குதிரையில வீற்றிருக்கிற அற்புதமான சிலைகளை காண முடியும். இந்த ஆலயத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, ராமேஸ்வரத்துல இருக்கிற மாதிரி ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாளுக்கும் இங்க தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்க மாசி மாசம் 16 நாள் நடக்குற பிரம்மோற்சவத்துல திருச்செந்தூர் மாதிரியே 7ஆம் நாள் சண்முகர் சிவப்பு, வெள்ளை, பச்சை நிறங்கள சாத்தி ஆக்கல், அழித்தல், காத்தல் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறாரு. அதே மாதிரி கந்தசஷ்டி விழாவோட 6ஆம் நாள் கடல்ல கிடைச்ச அந்த அரிய சத்துரு சம்ஹார வேலை கொண்டுதான் முருகப் பெருமான் சூரசம்ஹாரம் செய்த காட்சிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தரிசிப்பாங்க. வள்ளி தெய்வானை சமேதரா நின்ற கோலத்துல அருள் பாலிக்குற இந்த ரணபலி முருகனை தரிசிச்சா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எதிரி பயம் நீங்கி துன்பங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறது பக்தர்களோட ஆழமான நம்பிக்கை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.